ஒரு கல்யாணம் முடியுது. அந்த பையன் எல்லாம் பெண்ணையும் கையில் பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட அப்பா சொல்கிறாரு, மாப்பிள்ளை பார்த்துக்குங்க 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 அப்படிங்கிறாரு. வருத்தப்படாதீங்க மாமா அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருந்த மாமியார் சொல்கிறாங்க, கவனம் மாப்பிள்ளை, ரொம்ப கவனம், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, உங்களை தான் சொல்கிறோம், உங்களை பார்த்துக்குங்க, கவனம், நாளையிலிருந்து என்ன நடக்க போகுது உத்தரவாதம் தர முடியாது. அம்மா அழுகிறாங்க, என்ன பாடு பட போகுது. இப்படி தானே இருக்குது இன்னைக்கு நிலைமை. ஆண் எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்குறான் நடுவர்களே. சிறு வயசுல தன்னுடைய பெற்றோர்களுடைய கனவைத்தான் தன் முதுகில் சுமந்து செல்கிறான் ஒவ்வொரு ஆணும். அவனுக்கான கனவுகள் இல்லை, பறிக்கப்படுகிறது. இளைஞனான பிறகு தன்னுடைய தங்கை குடும்பம் அதை காக்க வேண்டுங்கிற நிலைமை, தகப்பனான பிறகு குடும்பத்திற்காக வாழ வேண்டிய நிலைமை, தன்னுடைய பருவம் முழுக்க பிறருக்காகவே வாழ்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு அற்ப பிராணிதான் இந்த ஆண் என்று சொன்னால் அது மிகாது நடுவர் இல்லை. இந்த லோனு ஏன் தெரியுமா பேர் வச்சா, இவன் லோ லோ லோன்னு அலைமா வாங்கிட்டு அந்த அம்மா வீட்டில் பேசாம இருக்கு. அதனால இவனுக்கு லோன் வாங்கி லோ 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 லோன்னு அலைகிறதே ஆண்களுடைய வேலை. ஆனால் பெண்கள் பாருங்க பேசாம, எங்க வளையல் மேலா போட்டிருக்கான், ஒட்டியான மேலா போட்டிருக்கான், கம்மல் மேலா போட்டிருக்கான். யாருக்கு? பெண்ணுக்கு. ஆண்களுக்கு பாருங்க லோன் மேலா, வாருங்கள் எனக்கு இவன் வாங்கி கொடுக்கணும். அவங்க அப்படியே பத்திரமா அழகா அணிஞ்சு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படித்தான் இருக்குது நடுவர் அவர்களே. எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி சொன்னா, மனுஷன் உனக்கு விவரமே போடுறதா, எத்தனை நாள் சொல்கிறது, சாப்பிடும்போது கதவை அடைச்சிட்டு வந்து உட்காந்து சாப்பிடு, இந்த பூனை வந்து சாப்பிட்ருன்னு எத்தனை நாள் சொல்கிறது, ஒரு நாள் கூட கேட்குறது கிடையாது, நான் தான் அடைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரொம்ப காட்டமாக சொல்லிட்டான். எனக்கு ஒரு வருத்தம் தாங்கலை. ரொம்ப எளிமையாக சொன்னேன், ஏம்மா நான் அதிகமாக பேசுகிறது கிடையாது, பட்டிமன்றங்களில் பேசுகிறதாலும் ஒன்றுகிட்ட ஏற்று பேசுகிறது கிடையாது, பயம். ஏன்னா சொம்பு வருமா கரண்டி வருமானு தெரியாது, அந்த பயம். அதனால் ஒரே ஒரு நாள் அந்த பூனைக்கு சாப்பாடவை வீட்டு பக்கமே வராது ஐயா. அதுக்கப்புறம் நம்ம கதவை அடைக்கவே வேண்டாம், அது வரவே வராது. அப்படிதான் நடுவரவர்களே இருக்குது. நாம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இருக்க ஆண்கள்ட்ட எல்லாம் கேட்குறேன், நீங்கள் உண்மையிலே வீட்டில் சாம்பார் சாப்பிட்றீங்களா, சாம்பார் நினச்சி சாப்பிட்றீங்களா, ரசம் சாப்பிட்றீங்களா, ரசம் அப்படிதான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் நடுவர்களே. ரசம்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாம்பார் நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. வெட்டு கொடுப்பது ஆண்கள் தான். அதுல பெரிய ஒரு விஷயம் சொல்லிட்டா, கடவுள்களை வச்சு சொல்றேன். பிரம்மா தன் நாவை சரஸ்வதிக்கு விட்டு கொடுத்தார், திருமால் தன் மார்பை லட்சுமிக்கு விட்டு கொடுத்தார், சிவன் தன் சரிபாதியை கொடுத்தான். ஆண்கள் இப்படித்தான் இந்த பூலோக ஆண்கள வாழ்க்கையே விட்டு கொடுத்து இருக்கிறார்கள்.